கல்யாண பத்திரிக்கை சீர் பத்திரிக்கை குடிக்கிறதுக்காக அமரனா வந்து இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்தப்போ பல கேள்விகள் கேட்டாங்க. இங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுற, என்ன ஏது அப்படிங்கிறது. நான் அண்ணா இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே, ஆர்வமாக கேட்குறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஒரு வேளை அக்கா வந்து எஜுகேஷன் துறையில் இருக்கிறங்காட்டி அவ்வளோ ஆர்வமோ அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி இதை ஏற்றுக்கணும்னு சொன்னப்போ, சாதனையாளருக்கு விருது கொடுக்குறீங்க, நான் சோதனையாளராக மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். அப்போ அவங்க இருந்துட்டு இல்லை போல மற்றவங்களும் பல சோதனைகள் பண்ணணும், அதை ஊக்குவிக்கணும், அதற்காக நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ரொம்ப நன்றி. சோதனையாளர்களுக்கும் அவர்களோட முயற்சியை அங்கீகரிக்கிறதுக்கு மிக்க நன்றி. ஒரு ஆசிரியராக நம்ம பணிபுரிகிற போது குழந்தைகளோட சந்தேகங்களை மட்டும் தீர்த்து வைக்கிறது இல்லை, பல கேள்விகள் நமக்குள்ளும் எழுது. அந்த கேள்விகள் எழும்பொழுது அதற்கு நமக்கு கிடைக்கிற பல வழிகளை நம்ம தேடுறோம். அப்படி கல்வியில் கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு எப்படி நம்ம உதவலாம் அப்படின்னு ஏற்பட்ட ஒரு கேள்விதான் வந்து என்னோட ஜேர்னியை பல இடத்துல கொண்டு போச்சு. அப்ப அதுல எல்லாம் வெளிநாட்டுல தான் பயிற்சிகள் இதுக்கு நடத்தப்படுது. அதில் அவங்க பலவிதமான யுக்திகள் கொடுக்குறாங்க. ஆனா அதை நான் கேட்டப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம், இவங்களுக்கு இதையே பண்றதை காட்டிலும் இவங்களுக்கு தேவை ஒரு ஆத்தா வீடும் ஒரு அவுச்சி வீடும் தான். இயல்பான ஒரு தோட்டத்தில் வளரும் ஒரு சூழ்நிலை, சுமூகமான உறவுகள், நமது அன்றாட வாழ்வில் நாம் அனுபவித்து வந்த ஆனந்தம், அது இல்லாமல் இருப்பதே கல்வி கற்றலுக்கு ஏதுவான நிலையை உருவாக்காமல் இருப்பது என்பதை உறுதியாக நம்பிக்கை. அதனோட ஆராய்ச்சியாக தான் இந்த கடைசி ஒரு 4-5 வருஷமா இதை பார்த்துட்டு இருக்கிறோம். கோவிட் தாக்கம் வந்து அதை வந்து ரொம்ப உறுதியா காமிச்சது. அது இல்லாமல் போனால் அடுத்த சந்ததியினர், மனித சமுதாயம் எங்கு கொண்டு செல்லப்படும் என்பது ரொம்ப வெட்ட வெளிச்சமா காட்டியிருக்குது. குழந்தைகளுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுங்கிறது கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப அதிகரிச்சிருக்குது. ஸோ எழுத்து அறிவிக்கிறது மட்டும் ஆசிரியரோட இல்லை கடமையாக இல்லாமல் அந்த எழுத்து அறிவிப்பதற்கு தயார் நிலையை கொண்டு வருவதும் கல்வி அமைப்புகளில் முக்கியமான பணியாக மாற்றப்பட்டு விட்டது இந்த கோவிட். ஸோ இந்த மாற்றத்தை நாம் திரும்ப கொண்டு போக முடியுமானா தெரியாது. ஆனா அடுத்த சமுதாயத்தை சந்திக்கிறதுக்கு